ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. கேவுட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் மதன். இன்னைக்கு ஒரு தகவல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்மளுடைய விளையாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் துணை முதல்வர் ஆக போறதாக அரசியல் வட்டாரங்களையும் சரி, தலைமைச் செயலகத்திலும் சரி பரபரப்பா பேசிட்டு இருக்காங்க. மேபி அவர் ஆகிறதுக்கு உண்டான சூழ்நிலைகளும் சாராம்சங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ அப்படி ஆனால் இதற்கு முன்னாடி நடந்த பல குற்றப்படுத்துகிற விஷயங்களா இருக்கட்டும், பல தவறான செயல்களா இருக்கட்டும், அது எல்லாமே கடந்து போகணும். ஏன்னா இடி அப்படிங்கிற ஒரு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எங்கெங்க பாயுது, எப்படி பாயுதுங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். அமைச்சர் பொன்முடி வரைக்கும் எல்லாத்தையும் உலர்த்தி வச்சிருக்காங்க. ஸோ இது திமுக வட்டாரங்களையும் சரி, இல்ல மக்கள் மத்தியிலும் சரி மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தியிருக்கு. அந்த அதிருப்தியிலேருந்து அவங்க வெளியில வரணும் அப்படின்னா இன்னும் நல்லது செய்யணும். மழை வெள்ளத்துல போட்டு விட்டாங்க நிறைய விஷயங்களை. அதை முன்னாடியே ஒரு அட்வான்ஸா பல திட்டங்களை தீட்டி இருந்தா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அது உண்மை. ஸோ எவ்வளவுதான் நாங்க அப்படி பண்ணோம் இப்படி பண்ணோம் அப்படின்னு சொன்னாலும் நிறைய பண்ணலைங்கிறத உண்மை. ஸோ இதுக்கப்புறம் இவர் துணை முதல்வர் ஆனாருன்னா கிட்டத்தட்ட முதல்வருக்கு அடுத்த கட்டத்தில் இருப்பாரு. அப்படி இருக்கும்போது ஆட்சி அமைக்கிற ஒரு கெப்பாசிட்டி அவருக்கு வந்திருக்கும். அப்படி வரலன்னா அவர் வளர்த்துக்கணும். இருந்தாலும் நம்மளுடைய கேவுட் சேனல் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்கள்.